எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான எண்ணெய் தான் காய்ச்ச போறோம். முடி நல்லா வளர்றதுக்காக செம்பருத்தி பூ, கற்றாழை, நெல்லிக்காய் எல்லாம் சேர்த்து வெந்தயம் எல்லாம் சேர்த்து ஒரு அருமையான எல்லாமே குளிர்ச்சியான பொருள் வச்சு எண்ணெய் தயாரிக்கும் போது நம்ம ஈட்டு குறைஞ்சு முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். ஒருத்தர் கமெண்ட்ல பண்ணியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணி பாருங்கம்மா உங்களுக்கு முடி வளர்ந்துக்குதா அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க, என்ன டெய்லி பார்க்குறீங்க. முடி நான் எப்பவுமே கட் பண்ணி விட்டுப்பேன். நான் சின்னதாக இருந்தால் நமக்கு கிளிப்பு போட்டு வரதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடி நீட்டாக வளர்க்கவே மாட்டேன். நீங்கள் சொன்னதுக்காக அந்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணி முடி வளர்த்து உங்களை காமிக்கணும் அப்படின்றதுனால நான் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தான் வைக்கிறேன். அதுவும் 2 நாள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா வச்சிடுவேன். எண்ணெய் தளர்ச்சியாக நல்லா தடவிட்டு மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு நம்ம குளிச்சணும். எப்பவுமே இப்போ இல்லை, நீங்கள் வீட்டில் கூட எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, சனிக்கிழமை தீபாவளி அப்பெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுங்க. எண்ணெய் நிறைய வைப்போம், உடம்பு, முதுகு, தலைக்கு, காதுக்கு, கண்ணுக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிப்போம். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் எண்ணெய் அந்த மாதிரி ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த தலையில் தேய்க்கிற எண்ணெய்லாம் நம்ம முதுகு தண்டு வடத்தில் உள்ள இறங்கிடும். அதுதான் நம்ம முதுகு போன் வலிக்குது, முதுகு தண்டு வடம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரத்துக்குள்ள நம்ம தலை குளிச்சணும். நான் அந்த மாதிரி ரொம்ப அடர்த்தியாக நல்லா எண்ணெய் ஃபுல்லாக வச்சுட்டு விட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தலை குளிப்பேன். இப்போ என் முடி நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு ரொம்ப சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடியே நீங்கள் கேட்டுருந்தீங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். பாருங்க, எனக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்த வீடியோ போய் பாருங்க. இப்போ என் முடி பாருங்க எவ்வளோ நீட்டாக வளர்ந்துக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்காக தான் நான் முடியே வளர்த்தேன். நான் முடி அவ்வளோ வளர்க்கவே மாட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் வரும்போதே நான் கட் பண்ணி விட்டுக்குவோம். நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கிறதெல்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நான் காய்ச்சிருப்பேன். இது ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீடியோவில் ஏற்கனவே 2 எண்ணெய் காய்ச்சந்து போட்டிருக்கேன். இது ஒரு எண்ணெய் காய்ச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இது எங்கள் பையனுக்கு மட்டும் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடுகு இருக்கிறதுனால பொடுதலையும் அருகம்புல்ல வச்சு எண்ணெய் காய்ச்சி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி அவனுக்கு தலைக்கு வாரத்துக்கு 2 நாள் குளிக்க வைக்கிறேன். ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் நான் வேறு விதமாக எண்ணெய் காய்ச்சிருக்கேன். நான் ஒரு 3 மாதமாக இந்த எண்ணெய் தடவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடி வளர்ந்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த எண்ணெய் நம்ம போடணும். வீடியோ நம்ம முடி வளர்க்காம பதில் சொல்லக்கூடாதுன்றதுனால முடி நல்லா வளர்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எண்ணெய் நம்ம காய்ச்சற பக்குவம், நம்ம வச்சு யூஸ் பண்ணுற பக்குவம்லாம் இருக்குது. ரொம்ப இதுவாகிட்டாலும் முடி கொட்டி போயிடுன்னு சொல்லுவாங்க. சூடு அதிகமாக இருந்தாலும் சரி, உடம்பு ஹீட்டாக இருந்தாலும் அது கூல் பண்ணி கொஞ்சம் குளிர்ச்சி ஆக்கி அதுக்கப்புறம் தான் மெதுவாக தான் முடி கொட்டதுன்னு முடி வளரும். அதனால் எடுத்த உடனே அடுத்த நாளே முடி வளரணும்னா வளராது. எல்லாமே பொறுமையாக செய்யணும். ஒரு அருமையான எண்ணெய் தான் இப்போ காய்ச்சிருக்கிறேன். வாங்க அந்த எண்ணெய் போயிட்டு பார்க்கலாம். வெந்தயம் 2 டீஸ்பூன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நான் ஊற வச்சேன். அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்குங்க. மிளகு ஒரு 10. மிளகு எதுக்கு சேர்க்குறேன்னா நிறைய பேருக்கு கோல்டு ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு சேர்க்கும் போது கொஞ்சம் அதை கம்மி பண்ணும். ஒரு 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிங்க, இல்லை இடித்து கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எதுக்காக சேர்க்குறோம், நம்ம தலையில் கொஞ்சம் சொரியாக இருக்கும், பொடுகு இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது அந்த பொடுகு பிரச்சனை, அந்த ஒரு மாதிரி திட்டா ஒரு மாதிரி முடியெல்லாம் கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் 4 நெல்லிக்காய் கொட்டை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 20 செம்பருத்தி பூ நேற்று நான் எடுத்துகிட்டு வச்சேன். கொஞ்சம் வாடி போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு 20 செம்பருத்தி பூ நான் எடுத்துக்கிட்டேன். கத்தாழை ஒரே ஒரு கத்தாழை பெருசாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கங்க. அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு. முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி. முருங்கைக்கீரை எதுக்கு சேர்க்குறேன்னா நம்ம கீரை பொரியல், துவையல் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும். இரும்பு சத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே நம்ம எண்ணெயிலையும் காய்ச்சும் போது முடிக்கும் நமக்கு சத்து வேணும் இல்லையா, அதுக்காக எண்ணெயிலே முருங்கைக்கீரை சேர்த்து எண்ணெய் காய்ச்சும் போது முடிக்கும் நல்லா வலுவாக இருக்கும். மருதாணி ஒரு கைப்பிடி. துளசி ஒரு கைப்பிடி. துளசி எதுக்காக சேர்க்குறேன்னா அதே பொடுகு பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம துளசி இதெல்லாம் கூட சேர்த்து செய்யும் போது முடி நல்லா வளரும். அந்த பொடுகு பிரச்சனைலாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம எல்லா மூலிகையுமே சேர்க்குறோம். எண்ணெய் காய்ச்சினதுக்கப்புறம் நம்ம இந்த மூலிகைலாம் போடும்போது பட்டான்னு வெடிக்கும் நமக்கு. அதனால் எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் ஒரு 300 மில்லி எடுத்துக்கிட்டேன். 200 மில்லி செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், நல்லா சுத்தமான எள்ளு எடுத்துகிட்டு போயிட்டு செக்கில் வெறும் நல்லா தனியாக பியூராக, அதாவது நல்லா ஒரிஜினல் எள்ளு எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் ஒரு 200 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம வாரம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் தலை குளிப்போம். அது இந்த மாதிரி இலையோடு சேர்த்து நம்ம மூலிகைலாம் சேர்த்து காய்ச்சிட்டு அது தடவி நம்ம குளிக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடியும் கொட்டாது, முடி நல்லா வளரும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம்.
ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து ஃபுல்லாக வைங்க, அதுக்கப்புறம் வந்து குறைச்சி வைங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த மாதிரி மாற்றி மாற்றி வச்சு கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி வைக்கும் போது சேர்த்த இலைங்க எல்லாமே வந்து கற்றாழை, நெல்லிக்காய், வெங்காயம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வந்து வெந்து வரும். நல்லா வந்து மொறு மொறு நம்ம கையில் எடுக்கும் போது நல்லா அப்படியே உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இந்த எண்ணெயில் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது நுர வரும். எண்ணெய் வந்து ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்ததுனால நுர வரும். அந்த நுரெல்லாம் அடங்கி நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லா மூலிகைகளும் வந்து நல்லா மொறு மொறுன்னு வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா காயணும். அப்படி காய வைக்கும் போது நமக்கு ஒரு 50 கிராம் எண்ணெயாவது கம்மியாக குறையும். ஏன்னா இந்த இலையில் வந்து பாதி போயிடும். கொஞ்சம் ஒரு 50 கிராம் வந்து குறைஞ்சிடும். காய காய வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் விட கொஞ்சம் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் நமக்கு ஆகும் இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு. நம்ம பச்சையாக சேர்த்ததுனால எல்லாமே நல்லா வேகணும். நல்லா வேகட்டும். பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். எல்லா இலையும் வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெயோட நெல்லெண்ணெய் சேர்த்ததுனால இந்த நுரை வந்து அப்படியே தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கும். நல்லா சூடாறுனா நுரெல்லாம் போயிடும். நல்லா பாருங்கள் மொறு மொறுன்னு வந்துடுச்சு. நம்ம கத்தாழெல்லாம் கூட நல்லா காஞ்சி போச்சு. ஏன்னா கத்தாழை வந்து ஈரமாக இருந்ததுன்னா எண்ணெய் வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். அதுவும் நல்லா மொறு மொறுன்னு வர அளவுக்கு சவுண்டு பாருங்கள் எப்படி கேட்குது. இப்போ நல்லா சூடு ஆறட்டும், நம்ம வடிகட்டிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து காய்ச்சினது நல்லா வந்து ஆறிடுச்சு. நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு எப்படி சவுண்டு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு துணி போட்டு எண்ணெயை வந்து நல்லா வடிகட்டிக்கலாம். அப்படியே நம்ம வடிகட்டும் போது எண்ணெய் வந்து அவ்வளோ வராது. இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி எடுத்து அதில் போட்டு நீங்கள் வடிகட்டிங்கன்னா சுத்தமாக எண்ணெய் எல்லாமே எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெயை வந்து நான் வெள்ளை துணியில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா திக்காக வந்துருக்கு பாருங்கள். நான் எண்ணெய் வந்து 1/2 லிட்டர் சேர்த்ததுனால நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அந்த இலையெல்லாம் சேர்த்தனால ரொம்ப திக்காக வந்திருக்கு. இது கூட வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து இன்னும் ஒரு 200-300 கிராம் கூட இது கூட நீங்கள் கலந்து வச்சு நீ எப்போவுமே ரெகுலராக தடவுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த எண்ணெய் தடவி வச்சுக்க. இல்லை நம்ம குளிக்கிறதுக்கு மட்டும் தான் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு 2 மணி நேரம் முன்னாடி இந்த எண்ணெய் அப்படியே நீங்கள் நல்லா தலையில் ஃபுல்லாக மசாஜ் பண்ணுற மாதிரி தேய்ச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தலை குளிச்சிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது முடி கொட்டுறது நிற்கும், முடி நல்லா வளரும், முடி நல்லா கருன்னு இருக்கும். இந்த பொடுகு அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை கூட தீர்ந்துடும். ரொம்ப ஈஸியான நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற பொருளை வச்சு தான் ஒரு அருமையான எண்ணெய் தயார் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இந்த எண்ணெய் நம்ம வடிகட்டினதுக்கப்புறமும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் மறுபடியும் வடிகட்டி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்க. அடியில் வந்து அந்த தூள் இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம எண்ணெய் வந்து வடிகட்டி இருக்கிறோம். அதனால் அந்த சின்ன சின்ன பொடியெல்லாம் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து மறுபடியும் வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த அடியில் இருக்கிறது நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு தலை குளிச்சிடலாம் வேஸ்ட் பண்ணாமல். பாருங்கள், இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா தேவையானப்போ வந்து நம்ம தடவிக்கலாம். நம்ம வீட்லேயே இந்த மாதிரி வந்து எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கினோன்னா 500, 400, 600 அப்படி சொல்லுவாங்க 1/2 லிட்ரு. இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வந்து எல்லா மூலிகையும் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டா முடி கொட்டுறது நின்றுடும். முடி வந்து நல்லா கருன்னு வரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.